இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது, சிட்சையினால் தேவன் நம்மை சிட்சிப்பதனால இந்த சிட்சை எதுக்கு வருது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வாசித்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அழகாக கர்த்தர் சொல்லியிருக்கார். 2 வசனத்தில் இதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபிரேயர் 12 என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பரிசுத்தத்தில் நம்ம பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரா, சிட்சிக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக சிட்சிக்கிறாரா? பரிசுத்தம். இந்த பூமி எப்படிப்பட்ட சபை பரிசுத்தம் உள்ளதா நம்மை மாற்றிக்கொண்டு இருந்தாலும் இந்த பூமியெல்லாம் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்போ பரிசுத்தம் முழுமையான ஒரு இடம், பரிசுத்தர் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிற பரலோகம். அதனால் அதுக்கு பேர் பரிசுத்த நகரம். அந்த பரிசுத்தம் உள்ள இடத்துக்கு நம்ம போகணும்னா நமக்கு சிற்றையை தவிர அவர்கிட்ட வேற வழியே இல்லை. வேறு வழியே இல்லை. உங்களுக்கு நிறைய கொடுத்தா நீங்கள் பரிசுத்தமாயிருவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆக மாட்டீங்க. ஏன்னா இந்த பைபிள்லையே ஆண்டவர் ஒருத்தனை ரொம்ப நேசித்தார், அவனை அதிகமாக கொடுத்தாரு. பிறந்த உடனேயே அவனை நேசித்தது சாலமோனை தான். அந்த பைபிளில் ஒரே ஒரு வார்த்தை, சாலமோனின் மேல் கர்த்தர் அதிக அன்பாக இருந்தார். அது நிமித்தம் 1000 மனைவியும் கொடுத்தார். நான் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவன் எடுத்துக்கிட்டாலும் ஆண்டவர் அனுமதிச்சாரு. என்ன சொல்கிறிய? ஆண்டவர் அனுமதிச்சாரு. 1000 மனைவியும் கட்டினா. தங்கத்தை அவன் வீட்டில் நிறைய வச்சுருந்தான். அடுத்தது வெள்ளி அவன் வீட்டில் நம்ம ஊரில் இருக்க சரளி கல் மாதிரி கிடந்துச்சான். லாரி லாரியாக வெள்ளி வச்சுருந்தானா. இவ்வளோத்தையும் வச்சுருந்தான். 3 தடவை கர்த்தர் தரிசனமான போதும் அவன் ஆண்டவர் பேச்சை கேட்காம அவன் தள்ளப்பட்டான். அதனால் ஆண்டவர் அன்பாக இருந்து அள்ளி அள்ளி தந்துட்டா நாங்கள் அப்படியே பரிசுத்தமாயிடுவோம், அப்படியே தூய்மையாயிடுவோம், நாங்கள் ரொம்ப பரிசுத்தமாயிடுவோன்னா அவர் நம்மளை சிட்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஏன் சிட்சிக்கிறாருன்னா ஒரே ஒரு காரணம் தான், நேசிக்கிறதுனால சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறாருன்னா அன்பு கூறுறதுனால சிட்சிக்கிறார். இங்கே இருக்கிற அம்மா அம்மா சொல்லுது, எங்கள் வீட்டு எங்கள் பிள்ளைகள யாரோ திட்டாங்க, அடிச்சுட்டாங்க. இப்படி சொல்கிற அம்மா அம்மார் மட்டும் சக்ஸஸாக ஒரு பிள்ளைய வளர்த்ததா சரித்திரமே கிடையாது. நாளைக்கு என் பிள்ளை, ஐயோ என் பிள்ளை இப்படி ஆயிட்டானா. அதனால தான் சொல்கிறேன், என்ன கொடுக்குறீங்களோ இல்லையோ பிஸ்கட்டு கொடுக்கறது ரொம்ப ஆபத்து, சிட்சை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு அலையிலையா சொல்லுங்கள். அதனால் சிட்சைகள் அதுக்காக போட்டு அடி அடின்னு சொல்கிறேன் பாஸ்டர் இல்லைண்ணா. அவனுக்கு இதுதான் வழி, இதுதான் பாதை, இப்படி தான் போகணும், இப்படி தான் பெரியவங்களை மதிக்கணும், இப்படி தான் இருக்கணும். அது தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த தலைமுறை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வேலை கிடைக்கலன்னா போய் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வருமா. இது மோசமான தலைமுறை. இந்த தலைமுறை வேலை இல்லாமல் இருந்தாலும் ஜாலியாக இருக்குமா. இது மோசமான தலைமுறை. ஒரு 2000 ரூபா தொலைஞ்சு போனாலும் ஜாலியாக இருக்கான். இது உள்ள நிறைய சர்வே சொல்கிறாங்க. போன தலைமுறை மாதிரி இந்த தலைமுறை இல்லை, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதனால் போன தலைமுறையில் லவ் ஃபெயிலியர் ஆனால் அழுது வாழ்க்கை ஃபுல்லாக நினைப்பானா. இந்த தலைமுறை அன்னைக்கே அடுத்த கேர்ள் ஃப்ரெண்டை ரெடி பண்ணிடுவானா. இதெல்லாம் இந்த தலைமுறையினுடைய பயங்கரமான கொடுமைகளாக சொல்கிறாங்க. உலகம் சொல்லுதியா. ஏன்னா இந்த தலைமுறைக்கு என்ன கிடைக்கல? சிட்சை கிடைக்கல. ஏன்னா ஒத்த பிள்ளை, ஒத்த ரோசா மாதிரி ஒத்த பிள்ளை. ஆனால் போன தலைமுறை 10 பிள்ளை இருக்கு. சாப்பிட்டியா? சாப்பிட்டா சாப்பிடு, இல்லை 2 பூசையை போடுவார் அப்பா. அந்த காலத்தில் இதுதான். ஆனால் 10 முத்து மாதிரி வளர்ந்துச்சு. ஒரு அல்லையிலையா சொல்லுங்க. அல்லையிலூயா. 5 பிள்ளைகளை பெற்று 5 பேரும் ஊழியர்கள் ஆக்கினவங்க உண்டு, தேசத்தை கலக்கினவங்க உண்டு. அதுக்கு தாமஸ் ராஜ் ஐயா எடுத்துக்காட்டு தெரியுமா? 5 பேரும் 5 ஐகானிக், 5 பட்டணங்களை கலக்கிறவங்க, 5 ஃபீல்டை கலக்கிறவங்க. அதனால சொல்கிறேன், அவங்க பிள்ளைங்களை எப்படி வளர்த்தாருன்னு கேட்டு பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் சொல்லுவார், பிரெஞ்சு பேடு வைக்க மாட்டேன், எங்கள் அப்பா செத்து போகிறதுக்கு முன்னே எங்களை அப்படி தான் வளர்த்தார். அது ஒன்றும் என் பார்வையில் தப்பாக தெரியல, அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. அது எனக்கு நல்லதாக தெரியலப்பா அப்படின்னு ஜோயல் தாமஸ் ராஜ் சொல்கிறார். எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்காது, அவர் செத்துட்டார், ஆனாலும் நான் வைக்க மாட்டேன். நீங்கள் வேணால் ஃபோட்டோ தேடி பாருங்கள் இருக்கான்னு. அவர் சொன்ன ஒரு வீடியோவில் பேசுனது தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று சொன்னாரா, எந்த ஊழியத்துக்கு கொண்ட கூப்பிட்டாலும் காசு கேட்டு டிமாண்ட் பண்ணிட்டு போகக்கூடாது. எத்தனை பேர் இருக்காங்கன்னு. போன வாரத்துக்கு முந்தின வாரமோ என்னமோ ஒரு குச்சு போட்ட சபையில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஞாயிற்றுக்கிழமை. ஒரு அல்லையிலையா சொல்லுங்கள். அல்லையிலூயா. ஃப்ளைட்டு டிக்கெட்டு கொடுத்தாலும் வாங்கிப்போ, இல்லை உன் காசில் போக சொன்னாலும் கூப்பிட்டா நீ போய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, தகப்பன் நேசிக்கிறதுனால சிட்சிக்கிறேன்.
ஆண்டவர் சிட்சிச்சதுனால தான் இதுவரை ஓடிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம வந்த உடனே கேட்டதெல்லாம் நமக்கு தந்திருந்தாருன்னா அது ஒன்று தான். பிசாசு கேட்காததை கூட கொடுக்கிறான். ஆனால் தேவன் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொடுத்து ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறார். இவனுக்கு இது கொடுத்தா தான் இவன் ராஜ்யத்துக்கு வருவான் அப்படின்னு சிக்ஷிக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆசான் ஒரு ராஜா இருந்தார். அவர் ரொம்ப நல்ல ராஜா. அவர் 11 லட்சம் பேரை ஜெயிச்சார். அவர் நல்லா ஜெபிப்பவர், தேவரை பற்றி கொள்வார். அவங்க அப்பாவாகிய அபியாவும் அப்படியே தான். அந்த அபியாவிட்ட இருந்து கற்றுக்கொண்ட ஜெபம், அந்த காரியங்கள், விசுவாசம் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். கர்த்தரை தேடாதவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தேசத்தில் சட்டம் போட்டார். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேடவில்லை என்றால் கொல்லப்பட வேண்டும், பலி செலுத்தப்பட வேண்டும் என்றால் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் போட்டார். அப்படி ஜனங்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி ஒரு பெரிய ரிவைவலை உண்டாக்கின மனுஷனாக்கும் அந்த ஆசா. ஆனா திடீரென்று பக்கத்தில் இருந்த பாசா, இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு போய் வருகிற செய்தியை கேள்விப்பட்ட போது நல்லது என்று சந்தோஷப்படாமல் ராமாவை கட்டினான். ராமாவை கட்டின போது ஆசா கர்த்தரிடத்தில் போய், ஆண்டவரே, என் சகோதரன் என் ஜனங்களை மண்டையில் வர தடை செய்கிறான் என்று சொன்னாலும் அவனை தூக்கி அடித்திருப்பார் கர்த்தர். அவன் இன்னும் சில நாட்களில் சாக போகிறான். நீ சும்மா இருந்தாலே கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் தீக்கொளுத்தி போட்டிருப்பார். ஆனால் தேவையில்லாமல் போய் பெனதாத்தனத்தில் போய் நான் தான் நீ, நீ தான் நான், நாம் தான் எல்லாம், நாம் எல்லாரும் ஒன்று என்று சொல்லி ஒரு அந்நிய தேசத்தானாகிய அந்நிய ஜாதியானாகிய ஒருவனிடத்தில் போய் உடன்படிக்கை செய்து என்னை காப்பாற்று என்று சொன்னபோது கர்த்தர் வேதனைப்பட்டார். உனக்கு 11 லட்சம் பேரை ஜெயிக்கிறதற்கு நான் கிருபை பாராட்டின போது நீ யார் வீட்டு வாசலில் இருக்கிறாய்? யாரிடத்தில் உதவிக்கு போனாய்? யாருக்காக போனாய்? யாரை எதிர்த்து போனாய்? ஒரு பாஸ்டர் ஏன் சபையில் சாட்சி சொல்கிறது இல்லைன்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் சொன்னார். அவங்க சபையில் ஒரு பாட்டு எந்திரிச்சு, ஓக்கி புயல் வந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிச்சான். எப்படி? சரி, பாஸ்டர் பார்த்தாரா, என்னடா ஓக்கி புயல் வந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுதேன்னு. என் பக்கத்தில் இருக்கிற வயலில் 50 ரப்பர் மரம் தூரோட சாஞ்சு அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்து விட்டது. என்னோட தோட்டத்தில் இருந்த 2 பட்டை மரம் தான் கீழே விழுந்தது. நான் வெட்டி விறகாக எடுத்து கொண்டு வந்து வீட்டிலே சரியாக வைத்து விட்டேன். நன்மை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். பின்னாடி தான் 50 ரப்பர் மரம் விழுந்தவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கானா சபையில். சாட்சி என்ன? ஒக்கி புயலுக்காக அவன் கண்ணீர் விடுமா? அவன் கண்ணீர் இந்த அம்மா விடுமா? அன்னைக்கு நிறுத்தினாரான் சாட்சி சொல்றத. அதோட இனி சாட்சி சொல்கிறேன்னா ரோட்டில் போய் நின்று சொல்லுன்னு சொன்னாராம். ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் ஒரு காலில் ஒரு புண்ணு தான் கொடுத்தாரு. எதுக்காக? நீ செஞ்சது தப்பு. ஒரு புண்ணு தான் வந்துச்சு. நான் செஞ்சது தப்புன்னு சொல்லியிருந்தா எந்திரிச்சு நடந்து சாதனை பண்ணியிருக்கலாம். நடப்புமா? சரி, புண்ணு வந்தோடனே அறிவு தான் வரல. நேராக ஒரு பாஸ்டரை அனுப்பிவிட்டு, உனக்கு புண்ணு எதுக்கு வந்திருக்குன்னா, நீ இந்த மாதிரி பாசா கிட்ட போய் சண்டை போடுறதுக்காக பெனதாத்திட்ட போய் நீ உதவி கேட்டது ஆண்டவருக்கு பிடிக்கல. 3 கேரக்டர் சொன்னல, ஆசா, பாசா, பெனதாத்து. அதனால் நீ 11 லட்சம் பேரை கடவுள் உன்னை ஜெயிக்க வச்சாரு. பெரிய பெரிய நோயெல்லாம் உனக்கு தூக்குனாரு. பெரிய அற்புதம்லாம் உனக்கு செஞ்சாரு. உன்னை தூக்கி அசூர மாதிரி உன்னை ஆசீர்வதிச்சாரு. நீ அடிச்சு எதிரியை தோசம் பண்ணிய அந்த ஆண்டவர் சொல்லி விட்டாரு. நீ இப்போ கர்த்தரை தேடுனீனா, டாக்டரை மட்டுமே தேடி டாக்டர்கிட்ட போயிட்டேன் வந்துட்டேன் சோமாயிட்டேன் போயிட்டேன் வந்துட்டேன் மருந்து சாப்பிட்டேன் சோமாயிட்டேன் சொல்லிகிட்டே இருக்கியே, அது உனக்கு நல்லதில்லை. அந்த புண்டு உனக்கு நல்லதா தெரியல. நீ ஆண்டவரை தேடினா நீ சுகமான்னு சொன்ன உடனே நேர அதிபதிகளை கூப்பிட்டு பிடிச்சி இவனை ஜெயிலில் போடுங்கடான்ட்டான். இப்போ பாஸ்டர் எங்கே போட்டாச்சு? கர்த்தர் சிட்சிக்கும் போது நம்ம சோர்ந்து போகவோ கோபப்படவோ, அவர் ஜீவனை எடுத்தால் கேட்பவன் யார்? அவர் மேலே ஒவ்வொரு ஆள் பேர்லையும் சுச்சு வச்சிருப்பாராம். தெரியாமலாம் ஆஃப் பண்ண மாட்டார். ஒரு அல்லையா சொல்லுங்க. அவர் ஆஃப் பண்ணும்போது போய்த்தான் ஆகணும். அது எந்த பெரிய கொம்பனானாலும். என்ன சொன்னாங்க? குஜராத்தில் இருந்து ஃப்ளைட்டு கிளம்புது. 2 இன்ஜினுக்கு போகிற 2 சுவிட்சை ஆஃப் பண்ணால் தான் ஃப்ளைட் ஆஃப் ஆகும். அப்போ என்ன நடக்குது? அதை அவ்வளோ சீக்கிரம் ஆஃப் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அதை தாண்டி முதல் இன்ஜின் ஆஃப் பண்ணி 2வது இன்ஜினும் ஆஃப் ஆகிருக்கு. அந்த பைலட் கேட்குறாரு, நீ ஏன்ப்பா இன்ஜினை ஆஃப் பண்ணேன்னு. முடிஞ்சு போச்சு.
இன்னைக்கு வரைக்கும் நம்ம தேசத்தில் ஏன் ஆஃப் பண்ணா, எதுக்கு ஆஃப் பண்ணா, யார் மேலே கோவத்தில் ஆஃப் பண்ணா இது வர சொல்லலை. நான் நினைக்கிறேன் அந்த பைலட்டோட வீட்டுக்காரம்மா அவனோட சண்டை போட்டிருக்குமா என்னன்னு தெரில. நீங்கள் யாரும் நினைக்காதீங்க அப்படி. என்ன கோவமோ தெரில, இல்லை அரசியல் சதியா, நமக்கு எதுக்கு தெரியலப்பா. ஆனால் சொல்கிறேன், ஆண்டவர் அப்படிலாம் இல்லாமல் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்காரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்போ சிச்சை அற்பமாக எண்ணி சிச்சை வரும்போது ஆண்டவரை வருத்தப்படுத்தி வேதனைப்படுத்தி, இன்னொரு அழகான வசனம் இருக்குது. கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கும் போது நம்ம எல்லாரும் கேட்கிற ஒரு வசனம். என்ன வசனம் தெரியுமா? 1 கொரிந்தியர் 11:32 அங்கே கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கும் போது நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது, நான் தான் சொல்கிறேன், ஆண்டவர் ஏன் தண்டிக்கிறாரு? ஏன் பிள்ளை காணிக்க கொடுத்த பிள்ளை, தசோபாகம் கொடுத்த பிள்ளை, சர்ச்சுக்கு வந்த பிள்ளை, கஷ்டப்பட்டு பலவீனத்தில் சர்ச்சுக்கு வந்த பிள்ளை நியாய தீர்ப்பில் தண்டனை பெறலாமா? நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் நமக்கு காணிக்க கொடுத்தா திருப்பி கொடுப்பார். நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா உங்களை சிட்சிச்சு பரிசுத்தப்படுத்தாமல் விடவே மாட்டார். ஏன்னா அந்த பிள்ளையை நான் இழந்துடக்கூடாது, அந்த பிள்ளையை நான் நரகத்தில் தள்ளிடக்கூடாது. அந்த பிள்ளைய கிட்ட எனக்கு உதவியாக இருந்திருக்கிறார், அந்த பிள்ளைனால நான் நன்மையை பெற்றிருக்கிறேன், அந்த பிள்ளையை எப்படியாவது நான் செதுக்கணும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட காணிக்க கொடுத்துட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்காதீங்க. அவர் கொடுத்தா மட்டும் எல்லாத்தையும் மறந்துடுவார் நினைக்கிறீங்க, அது வேற குரூப்பு. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து கொடுத்து ஆண்டவரோட நெருங்கி கூட்டங்களுக்கு வரும்போது அவர் நம்மளை மகளாக பார்க்கறதுனால அவருக்கு சிட்சிக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. அவர் சொல்கிறார் பாருங்க, உலகத்தோடு தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. ஆமாம், நம்மளை போய் நீ நரகத்துக்கு போ, நீ போய் நரகத்தில் போய் பாட்டு, நீ நரகத்தில் போய் இருன்னு அவரால் எப்படி சொல்ல முடியும்? அதனால அவருக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்குது, அவராலே. பார்த்தீங்களா, சிட்சிக்கப்படுகிறோன்னு போடலை, சாத்தா குத்துறான், அவராலே சிட்சிக்கப்படுறோன்னு பைபிள் சொல்லுது. சாத்தான் போட்டு புடைக்கிறான், எல்லாத்துக்கும் அவனை சொல்லாதீங்க. அவராலே சிட்சிக்கப்படுகிறோம், அவராலே சிட்சிக்கப்படுகிறோம். வசனத்தின் ஆழத்துக்குள்ளே நல்லா பாருங்கள். அதனால ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்து சபைக்கு வந்துட்டு போகிறவன் வெளியில் போகிற வேசி பிள்ளை இல்லை, தேவனால் நேசிக்கப்படுகிற பிள்ளை. அவனை ஆண்டவர் சிட்சிக்காம முடியாது. அப்போ எப்படி சிட்சிப்பார்? பொருளாதார குறைவு வரலாம், வியாதி வரலாம், பொருளாதார தன்னிறைவுலாம் வந்தால் நம்ம அப்படியே மேலே 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 மேலேன்றோம், அவ்வளோதான். நம்ம குறைவுபட்டதுனால தான் ஸ்தோத்திரமே வருது நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய பேர் சும்மாவே லட்சங்களை பார்த்தப்ப ஆண்டவரை தூக்கி மிதிச்சிட்டோம், ஊழியர்களை தூக்கி போட்டு மிதிச்சிட்டோம். அதனால ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்க்கிறாரு, நீ சரியாகணுமே, சிட்சிக்கப்படணுமே. ஏன்னா நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார்? அவர் நியாயம் இருக்கும்போது உலகமே நீதியை கத்துக்கிறோம்னா அப்ப நம்ம கிட்ட எப்படி, நம்மளை ஒரு பாவியா வச்சு எப்படி அவர் நியாயம் தீர்க்க முடியும்? இதை நம்ம எல்லாரும் விளங்கி கொள்ள வேண்டும். அவர் நேசித்த ஒரு சபை என்று லவோதிக்கேய சபையை சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3 நேராக நீங்கள் திரும்பினால் அந்த சபையை குறித்த ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே அதிகமான ஐஸ்வர்யம் உள்ள சபை இந்த சபைதான். பணக்காரர்களால் நிரம்பி இருந்த சபை இந்த சபைதான். நல்ல ஐஸ்வர்யவான்கள், வீடு கட்டி நல்ல ஒரு செழிப்பான இடத்தில் இருந்தவர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள். ஆனால் இந்த பணக்காரர்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் எபில் ஜெபசிங் ஐயா சொன்னார், இந்தியாவில் ஒரு கிறிஸ்தவன் அரசியல்வாதியா இருந்துட்டு தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது, நீ போகாத அரசியலுக்கு. அவர் சொன்னது நியாயமானது தான். ஏன்னா புதுக்கோட்டையில் ஒருத்தர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒருத்தவருக்கு நெத்தியில் கொண்டு வந்து வைக்க ஏதோ வந்தாங்க, இவர் இப்படி செஞ்சார். உடனே அவர் தேர்தலுக்கு முன்னாடி நெத்தியில் வச்ச வீடியோவையும் இப்போ நெத்தியில் வைக்க வரும்போது இப்படி தள்ளின வீடியோவையும் சேர்த்து வச்சு ஆப்படிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு கலெக்டராக கூட போய் நின்று நம்மளால் வேலை செய்ய முடியுமான்னு தெரியல. நீங்கள் கலெக்டரானா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நீங்கள் நடந்தால் கர்த்தர் விடமாட்டார். ஏன்னா இந்த சபைக்காகத்தான் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 3 என்ன சொல்கிறாரு? 15 நீ அனலும் அல்ல நீ குளிரும் அல்ல, நீ ஒன்று குளிராயிரு இல்லை அனலாயிரு. 2க்கு நடுவில் வந்து நின்றுட்டு ஊருக்குள்ளே போனால் நீ உலகத்துக்கு ஒரு வேஷம், ஆண்டவர்கிட்ட வந்தால் ஆண்டவருக்கு ஒரு வேஷம். அது எனக்கு பிடிக்கல, உன் நிலைமை சரியில்லை, அப்படி நீ பார்க்க அப்படி இருப்பது நீ நல்லதில்லை. ஏன்னா 19 சொல்கிறாரு, நான் நேசிக்கிறவர்களையோ கடிந்து கொண்டு என்ன செய்கிறேன்? சிட்சிக்கிறேன்.
ஒரு சபைக்கு போறீங்க, ஒரு போதகன் சிட்சிக்கிறான்னா அங்க தேவனுடைய வார்த்தை இருக்குன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? போதக சிட்சையே ஜீவ வழி. போதக சிட்சை இல்லாம ஒரு தகப்பன் இன்னைக்கு இருக்கிறான்னா அவனுக்கு தகப்பனே கிடையாது. அதனால சிட்சைக்கு ரொம்ப நல்லது. தேவன் சொல்றாரு, சிட்சித்து உடைய வசனத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. போதக சிட்சை என்ன வழியா? ஜீவ வழின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்ப லவோதிக்கா சபையை நான் விடல, நான் நேசிக்கிறேன். ஆனா அந்த சபை என்ன சொல்லுது தெரியுமா? 16ஆம் வசனத்தில் ஆண்டவரை சொல்றாரு, நீ குளிரும் இல்ல அனரும் இல்ல, வெதுவெதுப்பா இருக்கிறதுனால உன்னை வாந்தி போண்டி போட்டுருவேன். வெதுவெதுப்பா இருக்க கூடாது. கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்றணும், பாகால் தெய்வமானா பாகால்கிட்ட போயிடணும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இல்ல, ஊருக்கு ஒண்ணு அங்க ஒண்ணு இல்ல. சொந்தக்காரங்களை வெறுத்து போடா வெளியேன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவன் வழியில நம்ம போகாம நம்ம வழியில அவன் வரணும். வீட்டுக்கு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், வீட்டுக்கு வந்து அன்பு கூறணும். அவன் கூப்பிட்ட பின்னாடியே போயிடக்கூடாது, அங்கே தான் ஆபத்து நிற்குது. அவன் பின்னாடியே போயிட்டு காசும் பணமும் எல்லாம் போய் கடைசியில் பேரும் கெட்டு போகிறத விட கர்த்தரை நடத்த வல்லவர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அதனால என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஸ்டாண்டில் நில்லுங்க. நமக்காக மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் அவர், நமக்காக காகங்களை அனுப்புகிற தேவன் அவர், நம்மை போஷிக்கிற தேவன் அவர், என்னை குறையாமல் காப்பாற்றுகிற தேவன் அவர், மா குறையாமல் காப்பாற்றுகிற தேவன் அவர், பஞ்ச காலத்திலும் மறிக்காமல் காப்பாற்றுகிற தேவன் அவர். அதனாலதான் ஒரே ஸ்டாண்ட்ல நிற்கணும். கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பிடிச்சுக்கிறணும். அப்ப இங்க எதுக்காக அவர் சிட்சிக்கிறாரா? ஒரே ஒரு வசனத்தை எபிரேயர் 12:4 சொல்லிட்டாரு, நீ பாவத்துக்கு விரோதமா போராட மாட்டேங்கிறிய. வேலை ஸ்தலத்துக்கு போனா அங்க அப்படியே அங்க மாறிக்கிற. நீ பாவத்துக்கு விரோதமா எப்ப நிக்க போற? நான் குடும்பத்துல ஒரு ஆள் தான், என்னால நிக்க முடியலையா பாஸ்டர்? நீ நிக்கணுமே. ஏன்னா நீ நின்றா தான் அங்கே நான் வருவேன், நான் வந்தால் தான் நான் மகிமைப்பட முடியும், நான் மகிமைப்பட்டால் தான் நீ உயர்த்த முடியும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் அவனோட சேர்ந்துட்டு அங்கே தெய்வம் எங்கே இருக்காரு? நான் அக்கினியில் நிற்க வேண்டியது இருந்தால் தான் அக்கினியில் அவரே வர முடியும். அக்கினியில் வந்தால் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தப்பட முடியும். அப்போ ஆண்டவருக்கு வேற வழி இல்லை. நீ எதிர்த்து நிற்கலையே. அதனால நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால நான் உங்களை சிட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த சபை என்ன சொல்லுதான் தெரியுமா? நாங்கள் பணக்காரங்க, நாங்கள் திரவிய சம்பனர், எங்களுக்கு பென்ஷன் வரும், எங்களுக்கு மாதம் சம்பளம் வரும், எங்களுக்கு அலவன்ஸ் வரும், இப்படிலாம் சொல்லுதான். ஆனால் எங்களுக்கு எதுவுமே வராது. ஆனால் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவர், கர்த்தர் மகிமையானவர். சொன்னேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பைத்தியம், நீ 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 ஒன்றும் இல்லைடா, நீ நிர்பாக்கியம், இந்த பணம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நீ பரிதவிக்கப்பட்டவன், நீ தரித்திர, நீ குருட, நீ நிர்வாணி, உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரமும் இல்லை, நீ ஐஸ்வர்யவானும் திரவிய சம்பன்னு சொல்றபடினால நீ முதல்ல ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்காக என்னோட வசனத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன வாங்கிட்டு போனோம்? வசனம். அதுதான் நம்ம நிர்வாணத்தை மறைக்கும். ஐஸ்வர்யவாகும்படி பொன் என்பது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் தர்ற பொண்ணுக்கு மேலான வசனம். வஸ்திரம் என்பது அந்த வசனத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு. வஸ்திரம், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு என்ன போடணுமா? இது 3 டெய்லி கர்த்தர்கிட்ட கேட்கணுமா? அப்படி கேட்கலைன்னா சிட்சிப்பாரு. ஆனால் சிட்சிக்கிறது மட்டும் இல்லை, அந்த சபைக்கு லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சபைக்கு சொன்ன மாதிரி வாக்கு தத்துவம் வேற எந்த சபைக்குமே இல்லைங்க. 20ஆம் வசனத்தில், வாசப்படியிலே நின்று தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே என்ன பண்ணுவேன்? எவ்வளோ நெருக்கம்! உன்னோட உட்காந்து சாப்பிடுவேன். ஏன்னா நான் உன்னை சிட்சிச்ச பிறகும் நீ கதவை திறந்த பார்த்தியா? நீ முகத்தை திருப்பிட்டு இனி இந்த சபைக்கு வரமாட்டேன், இனி இந்த அப்பனும் தேவையில்லை, இனி யார் எனக்கு தேவையில்லை, இவன் ஒரு அப்பனா என்னை திட்டான், இப்படி பேசுறவர்கள் மத்தியில் நீ மறுபடியும் உன் கதவை திறந்து, ஓ உன்னுடைய இதயத்தை எனக்கு நீ கொடுத்தபடியால் உன்னோடு நான் போஜனம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனும் என்னோடு கூட, அதான் முக்கியம். அவனும் சந்தோஷமா என் கூட உட்காந்து சாப்பிட்றான். இதோட நிறுத்தினாரா? அவனை சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். தெரியுதா? பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, யாரை சிட்சிக்கிறாரோ
சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். எங்கே உட்கார வைப்பாரு? எங்கே உட்கார வைப்பாரு? தாவீதை போட்டு அடித்தார். நான் தான் நினச்சி பார்ப்பேன், தாவீது ஒரு பாப்புலேஷன் கவுண்ட் பண்ணாலும் தப்புன்னு வந்துடுவாங்க தீர்க்கதரிசிங்க. எங்கள் பாப்புலேஷன் கவுண்ட் பண்ணதை விட அநியாயமெல்லாம் சவுல் பண்ணார். ஆனால் யாருமே வரமாட்டாங்க. ஆனால் ஒன்று தெரியுமா, பாடுகளும் உபத்திரவங்களும் சிக்ஷைகளின் வழியாக போகிறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வாக்குத்தத்தம் இருக்குது. எதுக்காக இந்த பூமியை 7 வருஷம் படைச்சார் தெரியுமா? 6 வருஷம் அவருடைய வேலையெல்லாம் நிறைவேற்ற, 7வது 1 வருஷம் நமக்காக வச்சிருக்காரு. அது 1000 வருஷம். அந்த 1000 வருஷம் இந்த பூமியை கர்த்தர் நம்மோடு கூட ராஜரீகம் பண்ணுவார். அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு சிக்ஷிச்சாலும் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. அல்லேலூயா. அந்த சிக்ஷையை சகித்து கொள்ளுங்க. தாவீது மட்டும்தான் அந்த சிக்ஷையை ஏற்றுக்குருவார். பாருங்க, நாத்தான் தீர்க்கதரிசி அந்த சம்பவத்தை சொல்கிறாரு பாருங்க, எப்படி அழகாக சொல்கிறார். ஆமாம், ஒரு ஏழை குடியானவன் இருந்தான். அவன் வீட்டில் ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு. அந்த ஆடை அவன் மடியிலேயே வச்சு வளர்த்தான். நிறைய பேர் மடியில் வச்சு வளர்ப்பாங்க. நாங்கள் கூட வீடு கட்டின புதுசில் இங்கே 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு ஆடு வளர்த்தோம். வீட்டிலே தான் இருக்கும், ஹாலில் தான் இருக்கும். அந்த ஆடு ரொம்ப அது அன்பு, அது என்னமோ அது மனுஷனுக்கு அது மேலே பிரியம். அதுக்கு பேரெல்லாம் வச்சு கூப்பிட்டு அப்படி அன்பு கூர்ந்து இருப்போம். அது மேலே ஒரு அன்பு. அதை விற்றுட்டா நமக்கு மனசெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி ஒரு மனுஷன் மடியிலேயே போட்டு வளர்க்க, ஒரு நாள் பக்கத்தில் இருந்த ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் வீட்டில் ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க. அவன் வீட்டில் ஆயிரக்கணக்கான ஆடு இருக்குது. அந்த ஆட்டில் ஒன்றை பிடிச்சி கசாப்பு போட்டு அவங்களுக்கு ஆட்டுக்கறி குழம்பு வைக்காமல் பக்கத்து வீட்டில் அந்த ஏழை குடியானவனுடைய மடியில் இருந்த ஆட்டை எடுத்துகிட்டு வந்து பிடிச்சு அறுத்து குழம்பு வச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டான். அப்படின்னு சொன்ன உடனே தாவீது சேர்ல இருந்து எந்திரிச்சு, இதை செஞ்சது யார், அவன் நிச்சயமா தண்டிக்கப்படணும்னு கோபத்தோட எந்திரிச்சு கொப்பளிச்ச உடனே தாவீதை பார்த்து நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் பாவம் செய்தேன் என்று அவன் வாயை திறந்து சொன்னான். நீ தான் அந்த மனுஷன் சொன்ன உடனே, ஆனால் அடுத்த வார்த்தை, நீ சாக மாட்ட, இந்த பாவத்து நிமித்தம் உன் பிள்ளை. இது தேவன் தாவீதுக்கு நேரடியாக கொடுத்த. ஆனால் தாவீது அப்போ கூட ஆண்டவர்கிட்ட அழுது பார்த்தான். அவன் அழுத ஜெபமெல்லாம் சாலமோனுக்கு ஆசீர்வாதமாக வந்தது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அழுதான். அந்த குழந்தை உடனே வியாதிப்பட்டது. சவரம் பண்ணவில்லை, சாப்பிடவில்லை, பேசவில்லை, ராஜா அரண்மனைக்கு போகவில்லை, ராஜாவினுடைய ஃபைலை பார்க்கல, எதுவுமே செய்யலை, உட்கார்ந்த இடத்துல இருக்கான். பிள்ளை இறந்து போனது. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க முடியவில்லை, இறந்து போனது. ஆனால் பிற்பாடு சாலமோன் பிறந்தபோது அவன் மேல் அன்பாக இருந்தார் என்றே வேதம் சொல்லுகிறது. தாவீது நிறைய சிக்ஷைகளை, நிறைய உபத்திரவங்களை தேவனாலே அவருக்கு உண்டானது. அதான் உண்மை, தேவனாலே உண்டானது. அவருடைய 13 வருட வனாந்தர வாழ்க்கை ஏறக்குறைய மிக கசப்பான வாழ்க்கை, நிற்க முடியாத வாழ்க்கை. இப்படி கடுமையான சூழ்நிலைகளில் போன போதும் தாவீது உயர்த்தப்பட்ட அளவுக்கு வேற யாரும் உயர்த்தப்படவில்லை. தாவீதுக்கு முன்னாக ஒருத்தன் கூட நின்றதில்லை. அம்மோனியனா இருக்கட்டும், சுற்றி இருந்த ராஜாக்கள் எத்தனை பேராக இருக்கட்டும், பாபிலோனின் பகுதியில் இருந்து எகிப்து வரைக்கும் கர்த்தர் எல்லையாய் நியமித்தார். ஒரு யுத்தத்தில் கூட தாவீது தோற்று போகவில்லை. அந்த அளவில் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை, மேன்மையை. தாவீதுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடினவன்லாம் சாலமோன் பாவம் செஞ்ச போது வந்து சாலமோனுக்கு நெருக்கடியாக மாறினாங்களே ஒழிய தாவீதை தொட முடியாதுன்னு அவங்களே புரிஞ்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு தாவீதனுடைய மேலே இருந்த தேவ கிருபை, தேவ பாதுகாப்பு, தேவனுடைய வல்லமை. அதனால் தேவன் உங்களை சிட்சிக்கும் போது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் தடுமாறி போகாதீங்க, நீங்கள் தயங்கி போகாதீங்க. கர்த்தர் அந்த சிட்சையை சமாதான பலனாய் மாற்றுவார். அதான் அப்பா அடித்த உடனே ஐஸ்கிரீம் பார்லருக்கு கூட்டு போகிறது இல்லையா, அப்பா அடித்த உடனே துணி கடைக்கு கூட்டிகிட்டு போகிறது. அடிக்காத அப்பா சோறு கூட போட மாட்டார், சோறு தான் போட முடியாது. இன்றைக்கி நிறைய அப்போ தகப்பன்மார்களாக இல்லாதவர்கள், ஆனால் உண்மையாக என் பிள்ளைய ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும்னு வெறியோடு நிற்கிறவன் கண்டிப்பாக அவளை சிட்சை செய்வான். என் பிள்ளைய ஒரு சாதாரண பிள்ளையா நான் வளர்க்க கூடாது, அந்த பூமிக்கு ஒரு ஆசீர்வாதமா தேவனுக்கு மகிமையா மாற்றணும் நினைக்கிறவன் விடமாட்டான்.
அவன் ஏதோ அற்ப காரியங்களை வாங்கி கொடுக்கிறவன் அல்ல, பெரிய திட்டங்களை சுமக்கிறவன், பெரிய திட்டங்களை சுமக்கிறவன். அதனால் என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் நம்ம பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும்? அவர்கள் சமுதாயத்தில் சரியானவர்களாய் வர வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் நீதியான நியாய தீர்ப்பு செய்வார்னா அவர் கண்டிப்பாக என்ன செய்வார்? சிட்சித்தே தீர்வார். நீதியான நியாய தீர்ப்பு இல்லை உட்காந்துருக்கவங்க நீங்கள் யாரும் கவலைப்படவே வேண்டாம். ஆனால் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், தேவன் இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிறேங்க. தேவன் எதிர்பார்க்கிற சின்ன மாற்றத்தை நீங்கள் தாமதப்படுத்தினா அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை. கடைசி வரை புண்ணுலேயே வாழ்ந்து முடிக்க முடியும், கடைசி வரை புண்ணுலேயே உயிரோடு இருந்து சாக முடியும். அதுக்கு ஆனால் அவர் விரும்புகிற மாற்றத்தை மாறாமல் அவர் பக்கத்தில் வரமாட்டாருங்கிறத நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கிறங்க. ஏன்னா அவர் என்ன தேவன்? நீதி உள்ள. இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா காணிக்க போட்டேன், அதனால் நான் விரும்பினபடி அவர் என்னை இந்த வருஷம் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று அவரிடத்தில் நம்ம பாய்ச்சா படிக்க மாறணும்னா மாறணும். அவர் ஒன்றை விரும்புகிறார், உலகத்தில் உள்ள அநீதிமான்கள் அநீதி உள்ளவர் வாழ்வது போல தன் பிள்ளை வாழக்கூடாது. அதில் அவர் கவனமாக இருப்பார். நம்முடைய நடவடிக்கைகள் அதுக்கேற்றமாக இருக்க வேண்டும். உங்களுடைய நடை, உங்களுடைய உடை, உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், உங்களுடைய முடிவெட்டாக இருக்கட்டும், உங்களுடைய உடுத்துதலாக இருக்கட்டும், சின்ன மாற்றம்தான் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவர் அதை விரும்புவது இல்லை. அதை நீங்கள் கவனிச்சுக்கிறேன். அப்படி பெருமையிலேயே ரொம்ப பெரிய ஆபத்துக்களை சந்தித்த அநேகர் உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேனே, நான் பார்த்ததுலேயே தாழ்மையான, மிக தாழ்மையான இயேசுவை போல ஒரு மனுஷன் கிறிஸ்டியான் ஐயா தான். ஆனால் அவர் எத்தனையோ மாதமாக காது வழியில் சர்ச்சுக்கே வர முடியாமல் கஷ்டப்பட்டார். கடைசியில் ஒரு சின்ன ஊழியக்காரன் அவருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னது என்ன தெரியுமா? என்ன வேண்டியதுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே கண்ணில் இருந்து கண்ணீராக ஓடி அவர் அழுது ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே சுகம் வந்துருச்சு. நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் பார்த்து இப்படி ஒரு தாழ்மை உள்ள ஊழியக்காரனை நான் பார்த்ததில்லை. ஆனால் அவருக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறாரு? என்ன வேண்டியதுக்கு? அவர் என்ன ராமநாதபுரம் சிங்காரத்தோப்பு ஊழியத்தை ஸ்தாபித்தார், இந்த பக்கம் ராமேஸ்வரம் வர போனார், இந்த பக்கம் ஆர்எஸ் மங்கலம் வர போனார், இந்த பக்கம் மாயாகுளம் வர போனார், கன்னியாகுமரி பக்கம் எத்தனை சபைகளை ஸ்தாபித்தாரோ. அதாவது விதை விழுந்த எல்லாம் மரம் மாதிரி, நடந்த இடம் எல்லாம் சபை. எப்படி? ஆனால் அந்த மனுஷனுக்கு என்ன சொல்கிறாரு? என்ன வேண்டியதுக்கு? அந்த ஆள் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு வெளியே ஓடி போயிட்டாராம். அவர் கூப்பிட்டாராம். அவர் அப்படித்தாங்க, பாஸ்டருக்கு நான் எப்படி தீர்க்க தரிசனம் வரேன்? அவனை அணைச்சி சொன்னாராம், உன் மூலம் கர்த்தர் என்னோட முடியுமா? வா பக்கத்தில் வா. உடனே சுகம், இன்ஸ்டண்டா, நாளைக்கெல்லாம் இல்லை, உடனே. அவர் எப்படி எந்த அளவுக்கு வழியில் கஷ்டப்பட்டாராம்மா. அவங்க தான் மருந்து எடுக்க மாட்டாங்களே, பெயின் கில்லர் எடுக்க மாட்டாங்க, மருந்து எடுக்க மாட்டாங்க. அப்படியே நடந்து சிங்காரத்தோப்பு சபையிலேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துருவான். நைட்டு 1 மணிக்கு தூக்கம் வராமல் பாருங்க. திரும்ப அதே வழியில் அப்படியே பைத்தியம் மாதிரி நடந்து ஆண்டவர் நம்மகிட்ட ரொம்ப எதிர்பார்க்கறதுனால சொன்னார், பரிசுத்தமாகிறவன். அதனால தான் நான் பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னோம்னா உயிரோட வீட்டுக்கு போக முடியாது. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆசி ஹாஸ்பிட்டலுக்கு போன ஆள்னா என்ன. அதனால எனக்கு தெரியும், அது மட்டும் நான் நல்லா கற்றுக்கிட்டேன். நம்ம இல்லாட்டாலும் தேவன் 7000 பேரை வச்சுருக்கார். ஒரு அல்லேலியா சத்தமாக சொல்லுங்க. 7000 எலியா இருக்கான். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. என்னைக்கு நான் கர்த்தருக்காக நின்றேன்னு சொன்னாலும் அன்னையோட சூறை செடிக்கு போனவன் தான். அதுக்கப்புறம் ஊழியமே முடிஞ்சு போச்சு. நான் பாடிட்டேன்னு சொன்னோம்னா ஃபைல் க்ளோஸ். அவருக்காக நிற்கிறதுக்கு ஒரு பெரிய சின்ன பாத்திரமா கர்த்தர் என்ன வச்சிருக்காரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு இந்த மனுஷனையும் கர்த்தர் வச்சிருக்காரு. இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நல்லது. எலியா கிட்ட ஆண்டவர் பேச பேச, நான் தான் அந்த அம்மா துரத்துறா, நான் உமக்காக என்ன செஞ்சேன், நான் உமக்காக அதை செய்யலையா. ஆண்டவர் திரும்ப அவன்கிட்ட சொன்னார், 7000 பேர். எத்தனை பேர்? 7000 பேர். இந்த ராம்நாட்டில் கூட 7000த்துக்கு அதிகமான பேர் அவருக்காக இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? இந்த ராமநாதபுரத்தில் 7-8% கிறிஸ்தவங்க இருக்காங்க டோட்டல் பாப்புலேஷனில்.
அதில் ஆண்டவருக்கு 7000க்கு அதிகமான நல்ல விசுவாசிங்க, சொத்தை கொடுத்தவங்க, பணத்தை கொடுத்தவங்க, வேலையை விட்டவங்க, வைராக்கியமாக நிற்கிறவங்க, ஆண்டவருக்காக வாழ்கிறவங்க இருக்காங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை சிக்ஷிக்கும் போது நம்ம எப்படி நம்ம சீர் செய்ய முடியும்? வசனத்தை நம்ம எப்போ பார்க்க போகிறோம்? இந்த வியாதி வரும்போது பார்க்கலைன்னா, இந்த பிரச்சனை வரும்போது பார்க்கலைன்னா, இந்த காரியங்கள் வரும்போது பார்க்கலைன்னா நம்ம முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் அவனை வார்த்தையினால் மட்டும்தான் சிக்ஷிச்சார். அவனுடைய 2வது வருஷத்தில் நீ செஞ்சது தப்பு, ஆண்டவர் அமலைக்கீரை உன்னை கொண்டு அழிக்க சொன்னார், நீ அழிக்கலேன்னு. ஆனால் அவன் 38 வருஷம் டைம் கொடுத்தாரு. 40 வருஷம் ராஜ்யபாரத்தில் அவன் ஆண்டவருடைய சிக்ஷையை பொருட்படுத்தவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை, அதுக்காக எதுவுமே செய்யலை. இவ்வளோ பெரிய லாங் லைஃப் அவனுக்கு கொடுத்தாரு. 70 வயசு ஆகும்போது சவுல் பலசாலியா, நல்ல யுத்த வீரனா, கையில் ஈட்டியும் கேடகமும் பிடிக்கிறவனா போய் யுத்த களத்தில் நின்றான். தாவீது 70 வயசு ஆகும்போது 5 போர்வை போத்தினாலும் குளிர் அடங்காத தோல் சுருங்கி போன தாத்தாவா வீட்டில் படுத்திருக்கான். சவுலுக்கு பலன் எவ்வளவு, தாவீதுக்கு பலன் எவ்வளவுன்னு பாருங்க. ஆனால் தாவீதோட முடிவு சமாதானம். ஆனால் சவுலை தூக்கிட்டு வந்து பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு கூட, அதனால தான் கன்னியாகுமரியில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார். நிறைய ஊருக்கு போகிறேன், நிறைய சபைகளை ஸ்தாபிச்சிட்டேன், என்ன தப்பு செஞ்சாலும் இப்போயே சொல்லி கொடுத்துருங்க, சாவு மட்டும் மோசமாக வரக்கூடாதுப்பா. இன்றைக்கி அனுப்பி விட்றேன், பிரசங்கத்தை கேளுங்க. உங்களுக்கு புரியுமா புரியாதான்னு தெரில. இப்போ இருந்து டெய்லி காலையில் சொல்லுவாரா, இன்றைக்கி நான் சாகணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கிறங்க, ஆனால் மோசமான சாவு மட்டும் இந்த அவனை தூக்கிட்டு போய் பாத்ரூமில் உட்கார வச்சேன், குளிப்பாட்டினேன், எந்திரிச்சேன், வேணாம்ப்பா. நான் அந்த பாஸ்டர் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அனுபவிக்கிறான், வேணாம்ப்பா. நீங்கள் சிரிச்சிங்க, ஆனால் என் முடிவு எப்படி இருக்கணும்? ஆனால் நான் இதை யோசித்து பார்க்கும்போது இப்போ அவர் அதை ஜெபிக்க வேண்டிய அவசியமே, நல்லா வாட்ட சாட்டமாக இருக்காரு. ஆனால் தேவ மனிதர்கள் தேவனுடைய உணர்வுகளை யோசிக்கிறான். நீங்கள் எதை யோசிச்சிங்க நின்றுக்கிட்டு இருக்கீங்க? சிச்சிக்கிறாரு, அடிக்கிறாரு, குத்துறாருன்னு சொல்கிறீங்களா? நம்ம சீர்படணும், நம்ம ஸ்திரப்படணும். என் பாடு தேவ ராஜ்யத்துக்கு பாத்திரராக மாறுறதுக்கு என் பாடு. சிச்சி காட்டா நம்மளை இப்போவே இப்படி இருக்கும். உங்கள் கையில் ஒரு 10 கோடி ரூபாய் வந்தா, நம்ம சார் அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு தெரிஞ்ச ஒரு நகைக்கடைக்காரன்ட்ட போய், அவர் யாருக்கும் சொல்லுவார் சுவிசேஷம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்கினா சார் பணத்தை எண்றதுக்கே அடுத்து ஞாயிற்றுக்கிழமை தான் சார் அடகு வைக்க நிறைய பேர் வருவான், நீங்கள் வேற போங்க சார். இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் வெளியே இருக்கான் பாருங்க. அவனை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும் சொல்லுங்க? ஆனால் அவனை விட நம்மளை தான் சிரிச்சிப்பார், ஏன்னா நம்மளை இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அதனால் நான் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, நான் ஏன் அதுக்குள்ளே வரலைன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதனால் தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ, அதெல்லாம் சொல்கிறேன், எந்த மனுஷனை நேசிக்கிறாரோ அவனைத்தான் சிரிச்சிக்கிறான். அடிக்கடி நினைப்பேன், இந்த உபவாச ஜபத்தில் 5 பேர் தான் வந்திருக்காங்க, அவங்கள போட்டு நான் ஏன் திட்டணும்? எந்த மனுஷனை நேசிக்கிறாரோ அவனைத்தான், எந்த மனுஷனை அன்பு கூறாரோ அவனைத்தான் அவர் சிரிச்சிப்பார். ஆனால் சிரிச்சிக்கிற அவனுக்கு சமாதானமான பலன், சமாதானமான முடிவு. பார்த்தீங்களா? ஆரோனை அடக்கம் பண்ணும்போது பல நாட்கள் அழுதாங்க, ஒரு தலைவனை இழந்தோம். மோசையை அடக்கம் பண்ணும்போது ஜனங்கள் யாரும் பயணம் போகலை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த பொல்லாத சாத்தான் என்ன சொல்லி வந்தான் தெரியுமா? வேகமாக முடிக்கிறேன். மோசையோட அடக்க ஆராதனையில் பாடியை டச் பண்ணக்கூடாதுன்னு இந்த எல்லையில் வந்து லூசிபர் நிற்கிறான். எதுக்கு தெரியுமா? அவன் தான் நீர் கொடுத்த கற்பனையை டிஷ்யூ, அவனுக்கு பரலோகமா, அவனுக்கு அடக்க ஆராதனையா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவன் செஞ்ச தப்புக்காக அவனை கானானுக்குள்ள அனுப்பாம இங்கேயே நான் அவனை பனிஷ் பண்ணிட்டேன், இனி நீ இங்கே வரவே கூடாது. அவனை சிக்ஷிக்க வேண்டிய அளவுக்கு நான் சிக்ஷிச்சுட்டு. ஒரு தடவை 2 தடவை கேட்டார், நானும் போகணும் நாதா, ஆனால் நீ தூக்கி நான் பேச சொன்னால் நீ பேசித்தான் ஆகணும். அப்போ என்ன செய்கிறது? பரலோகத்தில் தான் மோசம் இருக்காரு, ஆனால் இந்த கானானுக்குள்ளே நீ போக முடியாது. சொன்ன உடனே பிசாசு ஓடி போயிட்டான். மிகாவேல் அடக்கம் பண்ணார் தெரியுமா? மிகாவேல் அடக்கம் பண்ணார்.
ஏன்னா அவன் மோசையோட சரீரத்தையே பிடிக்க வர்றான். நீதி உள்ள கடவுள். நீதி உள்ள கடவுள். இத்தனைக்கும் மோசையா ஆண்டவர் அப்பவே தண்டிச்சிட்டாரு, சிட்சிச்சிட்டாரு. கேட்டு கேட்டு பார்க்குறாரு. அவர் விரும்பி கேட்டதுனால பைனோக்குலர்லாம் இல்லை. நீ போய் இந்த மலையில் நின்று, நேபோ மலையில் நின்று பார்த்துக்க. நீ இன்னைக்கும் நேபோ மலையில் டூரிஸ்ட் ஸ்பாட் ஒன்று இருக்குது. மோசையை நின்று பார்த்த இடத்துல பார்த்தா முழு கானான் தேசத்தோட செழிப்பையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல கர்த்தர் மோசேக்கு காமிச்சிட்டு மோசையை எடுத்துக்கிட்டார். ஏன்னா ஒருத்தன் தேவப்பிள்ளை பாவத்தோடு மறித்து பரலோகம் போக முடியாது, போகக்கூடாது, இல்லை போக முடியாது. அதனால தான் அவராலே நாம் சிட்சிக்கப்படுகிறோம். அவராலே நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு, எல்லாரும் சொல்லுங்க, அவராலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அவராலே சிட்சிக்கப்படுகிறோம். அதனால் ஆண்டவர் நம்மளை இந்த புதிய ஏற்பாட்டில் அதை நம்ம ரொம்ப அனுபவிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு தாவீது, புதிய ஏற்பாட்டில் எல்லாரும் அப்படித்தான். சிலர் தேவதூதர்கள் போல் நிற்கலாம், உட்காரலாம், மைக்கு பிடிக்கலாம், பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக தேவ சிட்சை உண்டு. நான் பல நேரம் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், உமக்காக தான் வேலை செய்கிறோம், நீங்கள் எல்லாம் தந்துட்டீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், நம்முடைய ஊழியம் வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு என்கிட்ட கேட்டார். உனக்கு எப்போ எல்லாம் தேவை அதிகமாக வருதோ அப்போ தாண்டா நீ அதிகமாக என்கிட்ட வர்ற. நீ எப்பெல்லாம் காசு அதிகமாக வச்சிருக்கியோ அப்பெல்லாம் நீ கடமைக்கு தாண்டா ஜோம் பண்ணுற. எந்திரிச்சு நிற்போம். கர்த்தர் நல்லவர்.